எந்த ஜெண்டராக இருந்தாலும் இழுத்து பிடிச்சி வைக்கவே முடியாது. அவங்க மாறிடுவாங்க. நான் ஜோசியனை பார்த்தேன். எனக்கு இப்போ கெட்ட காலமா? எனக்கு வந்து சூரியன் மாறினதுக்கு அப்புறமா அவங்க திரும்பி வந்துடும். இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமான விஷயங்கள். என் மனசில் இன்றைக்கி காலையிலேருந்து உன்னை பிடிக்கலன்னு ஆயிடுச்சுன்னா, ஏன் பிடிக்கலன்னு காரணம் சொல்லுன்னு சில பேர் கேட்குறாங்க. ஏன் எதுக்காக வேணால் பிடிக்காமல் இருக்கட்டும், அந்த காரணத்தை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற? பிடிக்கலன்றது ஃபேக்ட்டுங்க. அது ஏன் பிடிக்கலன்றது தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம்? 1. 2வது அதை மாற்றி அமைக்க முடியாது. எனக்கு விருப்பமற்று போய்விட்ட ஒன்றை நான் மீண்டும் விரும்ப வேண்டும்ன்றத நானே நினச்சாலும் செஞ்சுக்க முடியாது இல்லைங்களா? மனிதனோட இயல்பு அது. அப்போது இதையெல்லாம் நம்ம ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக பண்ணும்போது, இப்போது சம்மந்தப்பட்ட 2 பேர் டெசிஷன் எடுப்பாங்க சில சமயத்தில் வேண்டான்னு. சம்மந்தப்பட்ட 2 பேரோட பேரண்ட்ஸ் வந்து நிற்பாங்க. எங்கள் குடும்பத்தில் இப்படிலாம் ஆனது. எந்த குடும்பத்துலேயுமே இப்போல்லாம் ஆனதில்லை. இந்த ஜெனரேஷனில் இந்த ஒரு 20 வருஷமாக தானே இங்கே டிவோர்ஸ் எல்லாம் இந்த ரைஸில் இருக்குது. இப்போ பேரண்ட்ஸ் வந்து கருத்து சொல்கிறது, பாட்டிங்க வந்து கருத்து சொல்கிறது, இதனாலெல்லாம் ஒரு பெரிய சோக்டாகி அதில் நடக்கக்கூடிய தவறுகள் நிறையா. பட் எதுவாக இருந்தாலும் திருப்பியும் பாயிண்ட் நம்பர் 1க்கு நம்ம வந்தோம்னா, பேஸ் ஃபேக்டர்ஸ். உனக்கு பிடிக்கலன்னா விலகி போகிறதுக்கு நீ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உனக்கு சகல உரிமையும் இருக்குது.